Hello guys, I am Surya Venkatesh. Warmly welcome to Beginners Coding. நீங்கள் இன்னும் என்னோட ப்ரீவியஸ் வீடியோ பார்க்குறேன்னா ஃபஸ்ட்டு மறக்காமல் போய் அதை பார்த்துட்டு வந்துடுங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா நம்மளாம் பிகினர்ஸ். ஸோ நம்ம பேசிக்ஸ்லேருந்து கற்றுக்கிட்டால் மட்டும்தான் நம்மளால் இன்ட்ரெஸ்ட்டாக கான்சன்ட்ரேஷனாக சூப்பராக கற்றுக்க முடியும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்க விரும்புகிறேன். அது என்னென்னா, நான் இனிமேட்டுக்கு எந்த வீடியோ அப்லோட் பண்ணாலும் அதுக்கு என்னோட டெஸ்கிரிப்ஷனில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் லிங்க் இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து இயர்லியாக பார்க்குறீங்கன்னா, அதாவது ஒரு 1 to 20 டேஸ்க்குள்ளே பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் லிங்க் ஓப்பன் பண்ணி பாருங்கள். அது அவைலபிளாக இருந்துச்சுன்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? சப்போஸ் அதை அப்ளை பண்ணுறது எப்படின்னு தெரியலனா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு வீடியோவும் போடுறேன். அப்புறம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஜாபுக்கு சம்மந்தமான ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கூட தாராளமாக கேளுங்க. நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 முக்கியமான ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது என்னென்னா, ஒன்று வந்து GETCH கெட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா கெட் ஏ கேரக்டர் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ அடுத்து இன்னொன்று என்னென்னா CLRSCR அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஃபுல் ஃபார்ம் வந்து கிளியர் ஸ்க்ரீன் அப்படிம்பாங்க. இந்த 2 முக்கியமான ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் வந்து இந்த ஆன்லைன் கம்பைலரில் யூஸ் பண்ண போனால் யூஸ் ஆகாது. அதே மாதிரி இந்த 2மே நிறைய இடத்துல யூஸ் ஆகாது. இந்த டர்போ C++ இந்த மாதிரி இடத்துலாம் யூஸ் ஆகும். பட் இது வந்து நீங்கள் வேஸ்ட்டாக அப்படின்னு கேட்டால் இந்த 2 ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் சத்தியமாக வேஸ்ட்டு கிடையாது. இது சில நேரத்தில் ரொம்ப யூஸ் ஆகும். நான் கொடுக்குற டாஸ்க்லாம் ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து நான் இதை பேஸ் பண்ணி தான் கொடுப்பேன். இந்த வீடியோலையும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்கும். நீங்கள் அதை முடிக்கணும்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். இந்த கான்செப்ட் நான் என்ன சொல்கிறேன்னு புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹை கைஸ், இப்போது நம்ம கெட்ஸுங்கிற ஒரு ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷனை பார்க்க போகிறோம். ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் அப்படின்றா ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்துருவோம். ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா ஒன்றும் இல்லை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபங்க்ஷன்னா என்னென்னு நான் சொல்லிடுறேன் பாருங்க. ஒரு நேம், இப்போ வந்து என் பேர் நான் எழுதுறேங்க. இதுக்கு பேர் வந்து ஃபங்க்ஷன். ஓகேவா? ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா என்னன்னா, இதெல்லாம் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். இப்போ என் நேம் எழுதி நம்ம ஃபங்க்ஷன் போடுறது நம்ம வந்து அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம். பட் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன்ங்கிறது என்னன்னா அந்த ப்ரோக்ராம்லேயே இருக்கும்ல. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ என்ன பண்ணோம், பிரிண்ட் பண்ணோம். ஒரு வெல்கம் 1 2 4 5 6ன்னு அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் பிரிண்ட் பண்ணோம். அப்போ இங்கே printfங்கிற நேம் வந்து எப்படி வந்துச்சு? நம்ம கொடுத்த நேமா? இல்லை, அது வந்து ஆல்ரெடி இந்த இன்க்ளூட் studio.h இருக்குல்ல, இந்த இதில் லிங்கான நேம், லிங்க் செக்ஷனில் லிங்கான நேம் தான் இந்த printf. ஓகேவா? அதே மாதிரி இந்த கெட்சு, அப்புறம் கிளியர் ஸ்க்ரீன், இதெல்லாம் ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன் சொல்லுவோம். ஓகே, இப்போ கெட்சுன்னா என்னென்னு பார்ப்போம். கெட்சு அப்படின்னா கெட் ஏ கேரக்டர் தான் கெட்சு அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து ஒரு ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஓகேவா? இப்போது நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் வந்து நம்ம ரன் பண்ணோம். ரன் ஆனிச்சு, ஆனால் அது நம்ம கண்ணுக்கு தெரியறதுக்குள்ள போயிடுச்சு. நம்ம அதுக்கப்புறம் எப்படி பார்த்தோம், Alt F5 அப்படி தான் பார்த்தோம். ஆனால் இதை எப்படி பண்ணணும்னா, ஆனால் எனக்கு வந்து நான் ரன் பண்ணோன்னே எனக்கு வந்து அது போகக்கூடாது. அது வந்து எனக்கு அவுட்புட் வந்து எனக்கு காமிக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும்னா கெட்ச் அப்படிங்கிற இதை யூஸ் பண்ணுவோம். GETCH கெட்ச் அப்படிங்கிற கெட் ஏ கேரக்டர். நான் வந்து இப்போ ஏன் இங்கே கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரன் ஆகிடும், ப்ரோக்ராம் ரன் ஆகிடும், டக்குன்னு போகுது இல்லையா, அந்த போகிற நேரத்தில் இந்த கெட்ச் அப்படிங்கிற இந்த லைனை படிக்கும். இந்த லைனை ரீட் பண்ணும். படிச்சுக்கிட்டு அது அப்படியே நின்றும். ஏன் நிற்கிதுன்னா, நம்ம ஏதாச்சும் ஒரு கேரக்டர் அழுத்தினா தான், கெட்டிய கேரக்டர் ஏதாச்சும் ஒரு பட்டன் நீங்கள் அழுத்தினா மட்டும்தான் அந்த அவுட்புட் வந்து மறந்துடும். அதுக்கப்புறம் திரும்பி Alt +F எடுத்து பார்க்குற மாதிரி இருக்கும். புரியுதா கெட்சு எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு? இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம இந்த கெட்சு இல்லாமல் யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகும், நம்ம அவுட்புட் வரும், ஆனால் நம்ம கண்ணுக்கு தெரியாது. இந்த கெட்சு கொடுத்து போட்டோம்னா என்ன வரும், அவுட்புட் வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு கேரக்டர் வந்து கொடுக்குற வரைக்கும் அந்த அவுட்புட் வந்து நம்ம கண்ணுக்கு தெரியும். வெயிட் பண்ணுவோம். நம்ம கேரக்டர் கொடுத்தவங்க தான் அந்த கெட்ச் வந்து மறையும். ஓகே, இப்போ இந்த கெட்சுக்கு ஒரு லிங்க் வந்து வேணும். இந்த studio.hல வந்து ஸ்டுடியோனா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் .h அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்டுடியோ இன்புட் அவுட்புட் .hல வந்து கெட்சை வந்து லிங்க் பண்ணல. ஏன்னா லிங்க் பண்ணுறது வந்து யாருன்னா டென்னிஸ் ரிச்சி வந்து அந்த மாதிரி பண்ணி விட்டு போயிட்டாரு. கெட்சு வந்து இதில் லிங்க் பண்ணல. இதில் லிங்க் பண்ணோம்னா இன்னொரு லிங்க் செக்ஷனில் இன்னொரு ஒரு ஃபங்க்ஷன் வந்து என்னன்னா ஸ்லாஷ் ponyo.h
கோனியோனா கன்சோல் இன்புட் அவுட்புட் டாட் ஹெச்எல். இதை எழுதுனாதான் இந்த ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் வந்து வேலை செய்யும். இதை எழுதுனா வந்து இதெல்லாம் வேலை செய்யும். ஆனால் இந்த கெட்டிய கேரக்டர் அப்புறம் இந்த கிளியர் ஸ்கிரீன் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம்ல, அதெல்லாம் வேலை செய்யணும்னா இந்த இன்க்ளூட் கோனியோ டாட் ஹெச் அப்படிங்கிறது எழுதிருந்தா மட்டும்தான் இதை வேலை செய்யும். ஓகேவா? இப்போ நம்ம அடுத்து வந்து கிளியர் ஸ்கிரீன்னா என்னென்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து நம்ம கிளியர் ஸ்கிரீன் ப்ரீடிஃபைன் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்ப்போம். கிளியர் ஸ்கிரீன்னா ஒன்றும் இல்லை. இப்போது எனக்கு நான் இந்த ப்ரோக்ராம் எழுதிருக்கேன்ல, இந்த ப்ரோக்ராம்னா நான் ரன் பண்ணால் எனக்கு எப்படி அவுட்புட் வரும்? இப்படி தான் அவுட்புட் வரும். நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, எனக்கு இந்த கோடிங் இருக்கட்டும், ஆனால் எனக்கு இந்த வேல் இருக்குது தெரியுமா, இந்த வேல் மட்டும் தான் எனக்கு அவுட்புட்டில் வரும்னு நான் கேட்குறேன். இந்த மாதிரி ஒரு டாஸ்க் இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் அதை எப்படி கம்ப்ளீட் பண்ணுவீங்க? அந்த மாதிரி இடத்துக்கு தேவையானது தான் கிளியர் ஸ்கிரீன் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஓகேவா? இப்போது இந்த இடத்துல நான் இங்கே பாருங்க, நான் இப்போது இந்த இடத்துல கிளியர் ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டேன்னு வைங்க. ஃபஸ்ட்டு மெயின் ஃபங்க்ஷன்லேருந்து இந்த ப்ரோக்ராம் இருந்தாலும் மெயின் ஃபங்க்ஷன்லாம் ரன் ஆக ஆரம்பிக்கும். கீழே பார்க்கும் பிரிண்ட் ஆஃப் ஹலோன்னு பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கப்புறம் அடுத்த லைன் செக் பண்ணும். கிளியர் ஸ்க்ரீன் ஒன்று அந்த ஹலோங்கிறத பிரிண்ட் பண்ணதை கிளியர் பண்ணிடும். ஓகேவா? கிளியர் பண்ணிட்டு அடுத்து பிரிண்ட் ஆஃப் வேல்யூ இதை மட்டும் பிரிண்ட் பண்ணும். நம்ம இந்த கிளியர் ஸ்க்ரீனுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு 100 லைன் இந்த மாதிரி எழுதியிருந்தாலும் எல்லாமே கிளியர் ஆகிட்டு இந்த வேல்யூ அப்படிங்கிறது மட்டும்தான் பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? இதுதான் கிளியர் ஸ்க்ரீன் அப்படிம்பாங்க. இப்போ நான் அடுத்து என்ன சொல்ல போகிறேன்னா, இன்றைக்கி வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு டாஸ்க் உண்டு. இது வந்து ரொம்ப ஈஸியான மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து போக ஒரு டாஸ்க் இருக்குது. அதுக்கு வந்து பெரிய தலைவலியே இந்த கெட்சி கிளியர் ஸ்க்ரீன். ஓகேவா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து நீங்கள் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணணும்னா, நீங்களாவே ஒவ்வொரு ப்ரோக்ராம் வந்து போட்டு பாருங்கள். நான் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாஸ்க் தருவேன். நீங்கள் டாஸ்க்கு முடிச்சு ஒன்று வந்து உங்கள் கமெண்ட்டில் போடுங்க, இல்லைனா என்னோட மெயில் ஐடிக்கு அனுப்புங்க. ஓகேவா? அந்த இன்சென்டிவ் அமௌண்ட் வந்து நீங்கள் நல்லா பண்ணி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நான் மெயில் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஓகேவா? இப்போது அடுத்து நான் என்ன டாஸ்க்குன்னு சொல்கிறேன். ஹை கைஸ், இதுதான் நம்ம சேனலோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கு. இந்த டாஸ்க்குக்கான கோடிங் வந்து நீங்கள் எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹாய் ஐ எம் ஏ ஸ்டூடெண்ட் அப்படிங்கிற லைன் வந்து உங்கள் அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஓகேவா? அதுக்கப்புறம் மை ஃப்ரெண்ட் நேம் இஸ் அப்படின்னு போட்டு ஏதாச்சும் ஒரு பேர். ஆனால் இந்த ரெண்டாவது லைன் வந்து உங்களோட அவுட்புட் ஸ்க்ரீனில் காட்டக்கூடாது, ஆனால் கோடிங்கில் இருக்கணும். ஓகேவா? அதுக்கப்புறம் மை நேம் இஸ் அப்படின்னு போட்டு உங்கள் நேம். அதுக்கப்புறம் இந்த 3ஆவது லைன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கீபோர்டில் ஏதாச்சும் ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லைன் வந்து ஷோ ஆகும். ஐ எம் ஏ பாய் ஆர் கேர்ள் அப்படிங்கிறது ஷோ ஆகும். ஓகேவா? இதுதான் டாஸ்க்கு. நீங்கள் வந்து கெட்சி கிளியர் ஸ்க்ரீன் கான்செப்ட் வந்து நீங்கள் நல்லா புரிஞ்சுருந்தீங்கன்னா இந்நேரம் நான் சொல்கிறப்பே உங்களுக்கு வந்து ஐடியா, இந்த கோடிங் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா கிடச்சிருக்கும். சப்போஸ் தோணலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம பிகினர்ஸ்னால் நான் வந்து இந்த டாஸ்க் வந்து போகிறதுக்கு வந்து நான் வந்து 8 நாளுக்கு டைம் எடுத்தேன். ஏன்னா அந்தளவுக்கு நான் கொஞ்சம் மக்கு தான். எனக்கு வந்து ரொம்ப ஸ்லோ லாங்குனால. ஆனால் நானே படிக்கும்போது உங்களெல்லாம் முடியாது தான் அப்படிலாம் இல்லை. நீங்கள் ஒரு 2 or 3 டைம் சொல்லிட்டு நீங்கள் வந்து இந்த கோடிங் வந்து ரன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கே ஒரு ஐடியா கிடச்சிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் 5ஆவது வாட்டி கம்பைல் பண்ணும்போது 0 எரர் வித் இந்த ஆன்சரோட வரும். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ நல்லா பண்ணுங்கள். முடிஞ்சால் என்னோட இமெயில் ஐடிக்கு வந்து இந்த கோடிங்கை வந்து அனுப்புங்க. பட் தயவு செஞ்சு கமெண்ட்டில் மட்டும் போடாதீங்க. நீங்கள் வந்து சப்போஸ் இமெயில் ஐடிக்கு வந்து அனுப்ப வந்து உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா, இந்த ப்ரோக்ராம் நான் முடிச்சுட்டேன், கரெக்டாக போட்டேன் அப்படின்னு சொல்லி நான் முடிச்சுட்டேன் அப்படின்ற லைனை மட்டும் நீங்கள் கமெண்ட்டில் வந்து போடுங்க. ஓகேவா? ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஆனால் இந்த டாஸ்க் நான் எந்த டாஸ்க் கொடுத்தாலும் அதுக்கான எவ்வளோ நேரத்துக்குள்ளே முடிக்கணும்னா, இன்னைக்கு சாயந்தரம் உங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, நீங்கள் எப்போயிலேருந்து வீடியோ பார்க்குறீங்களோ அப்போயிலேருந்து 48 ஹவர்ஸுக்குள்ளே நீங்கள் அனுப்பிச்சிடணும். ஏன்னா அதுக்கு மேலே போச்சுன்னா நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கீங்கன்னா அர்த்தம். ஏன்னா நீங்கள் ட்ரை பண்ண இது வந்து ஒரு உட்காந்தீங்கன்னா ஒரு 1/4 மணி நேரத்தில் உங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்லைனாலும் 1/4 மணி நேரத்தில் இது கிடச்சிரும். உட்காந்து கோடிங் போட்டு பார்த்தீங்கன்னா நான் 48 ஹவர்ஸ் கொடுக்குறேன், அப்போயும் உங்களுக்கு வரலன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க, நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் இன்ட்ரெஸ்ட்டோடு ட்ரை பண்ணலாம் நான் சொல்லுவேன். ஓகேவா? கோடிங் கற்றுக்கணும்னா ஒரு முக்கியமான தேவைன்னு ஆல்ரெடி முன்னாடி வீட்டிலே சொல்லியிருக்கேன். ஸோ நல்லா பண்ணுங்கள். கோடிங் போடும்போது மட்டும் எந்த பிரச்சனையும் மைண்டில் ஏற்றிக்காதீங்க. ஏன்னா நம்ம தான் பிகினர்ஸு. நம்ம நல்ல இந்த கான்செப்ட்லாம் நல்லா புரிஞ்சதான் நம்ம போக
பெரிய பெரிய கோடிங்ஸ்லாம் போட முடியும். ஸோ நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.